ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தேவைப்பட்டது. ஏன்னா வீடியோ எடிட் பண்ண, ஸ்டோர் பண்ண, பர்சனல் டாக்குமெண்ட்லாம் சேவ் பண்ண, அதுக்காக ஒரு 1 டிபியில் ஒரு எஸ்எஸ்டி வேணும் அப்படின்னு பார்த்தேன். சரி, ஓகே, ஆன்லைனில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு போய் செக் பண்ணால் 15,000 30,000 வரைக்கும் போகுது 1 டிபி எஸ்எஸ்டி. சாம்சங்லாம் 28,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. சரி, 1 டிபி தான் நம்மளுக்கு வேணாம், ஒரு 500 ஜிபி இப்போதைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு 500 ஜிபி போய் செக் பண்ணால் அதுவே 10,000 மேலே போகுது. அப்புறமா தான் என்கிட்ட இந்த லேப்டாப் கையில் பட்டுச்சு. ஸோ இதோட ஓல்டு லேப்டாப், இது மதர் போர்ட் ப்ராப்ளம், அதனால் இதை எடுத்து அப்படியே வச்சிட்டேன். ஆனால் இது உள்ள ஒரு 500 ஜிபி எஸ்எஸ்டி இருக்குது. இப்போதைக்கு நம்ம அதை தான் ஓப்பன் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்போ காசு கிடைக்குதோ அப்போ நம்ம 1 டிபி வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த 500 ஜிபி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து எப்படி வெளியே எடுக்கிறது, அது எப்படி எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ போட எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரி தான் ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க எஸ்எஸ்டி கீபோர்டு ரிமூவ் பண்ணியாச்சு. $500 GB. எஸ்எஸ்டி வெளியே எடுத்துட்டோம். ஸோ இதை இப்படியே யூஸ் பண்ண முடியுமா? நான் யூஸ் பண்ண முடியாது. என்க்ளோஸ் அதான் அதில் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கேஸ் ஆர்டர் பண்ணேன். இதை எடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இது டைப் சி கேபிளோட வரும், டைப் சி போர்ட்டோட வரும். ஏன் டைப் சி சூஸ் பண்ண அப்படின்னா கேபிள் அவைலபிலிட்டி ஈஸியாக இருக்கும், எங்கே வேணாலும் கேபிள் கிடைக்கும். அதனால் ஸோ இது நீங்கள் மொபைல்லையும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் டைப் சிங்கிற மாதிரி இந்த கேஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.